இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான ஹெல்த்தான டிஷ்ஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பன்னீர் கிரேவி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன மீடியம் சைஸு வெங்காயத்தில் 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வதக்கிக்கணும். அது கூடவே 2 மீடியம் சைஸு தக்காளியும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம பாலக் சப்பாத்தி பண்ணுறதுக்கு பாலக் ஒரு சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் சீனினா சர்க்கரை இது போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதித்த தண்ணியில் இந்த பாலக்கை க்ளீன் பண்ணி நம்ம அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாலக்கீரை ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ அந்த பாலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அடிச்சுக்கணும். இப்போ சப்பாத்திக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக தான் இந்த பாலக்கீரையை நம்ம மிக்ஸில் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்பவே இந்த சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எந்த பசங்க கீரை எல்லாம் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதுக்கு இந்த கிரேவிக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டோம் அப்படின்னா இப்போ கலருக்காக தான் இந்த காஷ்மீர் சில்லி போட்டோம்னா ரொம்ப கலராக இருக்கும், கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா அது கூட ஃப்ரெஷ் மில்க்கு ஒரு சின்ன துண்டு பட்டர் இதுவும் சேர்த்தோம்னா ரொம்பவே கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பன்னீரை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த குழம்பு கிரேவி இறக்குறதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம மல்லியிலே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜ் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நம்ம கையில் வச்சே கசக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி நம்ம அந்த பாலக் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலக் சப்பாத்தி நம்ம சாதா சப்பாத்தி மாதிரி வருமா அப்படின்னா ரொம்பவே அழகாக வரும். அதை விட ரொம்ப அழகாக இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ சுடும்போது கூட நமக்கு அதே டைம் தான் ஆகும். இப்போ நம்ம சாதா சப்பாத்தி சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே டைம் தான் ஆகும். ரொம்ப ரொம்பவே சாஃப்டாக ஃபஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே நான் இப்போ பிச்சு காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.